வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டிருக்கிறார். MBBS படிப்புகளுக்கு மொத்தம் 72,633 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் ஒட்டுமொத்த MBBS இடங்கள் 7,157, பல் மருத்துவத்திற்கான மொத்த இடங்கள் 1,383. MBBS BDS படிப்புக்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களானது 41,726 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. MBBS BDS படிப்புக்கு ஏற்கப்பட்ட விண்ணப்பங்கள் 35,036 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. 7.5% விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 72,000 மாணவர்கள் MBBS BDS படிப்புகள்ல சேர்வதற்காக விண்ணப்பம் செஞ்சிருந்த நிலையில தற்போது சற்று முன்னதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் ரேங்க் லிஸ்ட், அதாவது விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமான தரவரிசை பட்டியல வெளியிட்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 41,726 விண்ணப்பங்கள் வந்தது அப்படின்னும், இதுல 35,926 விண்ணப்பங்கள் அதாவது வேலிடான அப்ளிகேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள்ல கிட்டத்தட்ட 20,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னும், அரசு பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சவங்களுக்கு 7.5 விழுக்காடு கீழே அவங்களுக்கு சிறப்பு அந்த உள் ஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில 3,625 மாணவர்கள் அரசு பள்ளிகள்ல படிச்சு அவங்க இந்த விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த முதல் 10 இடங்களை பெற்ற மாணவர்களுடைய விவரங்களையும் அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. அதன்படி MBBS BDS படிப்புகளை பார்த்தோம்னா விழுப்புரத்தை சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் முதல் இடத்துல பிடிச்சிருக்காரு. 2வது இடம் ஸ்ரீ இனியா அப்படிங்கிற ஒரு மாணவியும், 3வது சுந்தர், 4வது இடத்தை வனிஷா அப்படிங்கிற ஒரு மாணவி பிடிச்சிருக்காரு. 5வது இடத்தை சபரி அப்படிங்கிற ஒரு மாணவர் பிடிச்சிருக்காரு. இதே போன்று 7.5 விழுக்காட்டுல முதல் 10 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய மாணவர் விவரங்களையும் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படையில அரசு பள்ளி மாணவர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது முதல் இடத்தை தினேஷ் அப்படிங்கிற மாணவர் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. 2வது இடத்தை தரணீஷ் அப்படிங்கிற மாணவர், 3வது இடத்தை ராஜேஷ் அப்படிங்கிற மாணவரும் பிடிச்சிருக்காரு. 4வது இடத்தை யோகஸ்ரீ என்ற மாணவி, 5வது இடம் கனிமொழி என்ற மாணவியும் பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி 7.5 அந்த ஒதுக்கீட்டில் கீழே வரக்கூடிய மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல், நிர்வாக ஒதுக்கீட்டுல வரக்கூடிய மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல், ஒட்டுமொத்தமா பொது இடங்களை பிடித்த அந்த டாப் 10 லிஸ்ட் அப்படிங்கிற முழுமையான விவரங்களை எல்லாம் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. கலந்தாய்வை பொறுத்தவரை மாணவர்கள் ரொம்ப ஒரு கவனமா இதுல கலந்துக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அனைவரும் கலந்தாய்வுல கலந்துக்கணும். எந்த விதமான ஒரு டேட் எக்ஸ்டென்ஷன், தேதி நீட்டிப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே எந்தெந்த தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கோ அந்த தேதிகள்ல கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசு ஏற்கனவே இந்த மாநிலங்களுக்கான எந்தெந்த தேதியில இந்த கலந்தாய்வு நடக்கும்னு சொல்லியிருக்கோ அந்தந்த தேதிகள்ல இந்த கலந்தாய்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா இந்த முறை பார்த்தோம்னா MBBS இடங்கள்ல மட்டும் 9,990 இடங்கள் தமிழகத்துல இந்த முறை நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 850 இடங்கள் கூடுதலா கிடைச்சிருக்கு. அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல கூடுதலாக கிடைத்த இடங்கள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல கிடைத்த கூடுதலாக இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9,999 இடங்கள் MBBSல மட்டும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் கலந்தாய்வு மூலமா நிரப்பப்பட இருக்கிறது. அதுல அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல மட்டும் 250 இடங்களும், மீதமுள்ள இடங்கள் அனைத்துமே தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மாணவர்கள் மிகவும் எதிர்பார்த்த மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அந்த கலந்தாய்வு பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் எல்லாருமே இணையதளத்துல போயிட்டு அவங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து கலந்தாய்வும் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் சுற்று கலந்தாய்வு என்பது மிக விரைவில் தொடங்க இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.